Hi friends, welcome back HR Institute. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பைத்தான் looping statements. What is looping or iteration? Repeatedly it will be executed the statements until given test condition gets satisfied. நார்மலாகவே looping பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், 20 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டிஷன் பொறுத்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டு கெட் சாட்டிஸ்ஃபைடு சாட்டிஸ்ஃபை ஆனோடனே உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும். உங்களுக்கு ரிப்பீட்டடாகவே இப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டடாக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னா லூப்பிங் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இட் ஹாஸ் 2 டைப்ஸ், while அண்டு ஃபார் இருக்குது. இப்போ அதர் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. while, do while, for இருக்குது. ஆனால் பைத்தான் வந்து do while does not support. whileம் for மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இப்போ ஃபார் பார்த்தீங்கன்னா 2 ways யூஸ் பண்ணலாம். ஒன்று ரேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவோம், இன்னொன்று ரேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணால் பண்ணுவோம். ரேஞ்ச் மெத்தட் என்ன பர்பஸ்க்காகனா இப்போ வந்து இப்போ கெட்டிங் மோர் தென் ஒன் யூசர் இன்புட் கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரேஞ்ச் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஆல்ரெடி கலெக்ஷன்ஸ் டேட்டா, இப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்துட்டு இப்போ லிஸ்ட்லேயோ டியூப்லேயோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குன்னா அதில் இருக்க வேல்யூவை 1 by 1 கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ண வேண்டாம். நார்மலாகவே ஃபார் ஐ இன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்தாலே நம்ம கெட்டிங் 1 by 1 அந்த வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ while looping ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் வந்துட்டு எவ்வளோ கிவன் கண்டிஷன் கொடுக்குறோமோ டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டிஷன் பொறுத்து உங்களுக்கு இப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது சாட்டிஸ்ஃபை ஆனோடனே உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிட்டு டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் லூப்பிங்கோட ஃப்ளோ சார்ட். தென் ஃபார் லூப்பிங் ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்க்கு இப்போ சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணி இருக்குன்னா சிங்கிள் வேரியபிள் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த வேரியபிள் தான் நம்ம ஃபார் ஐ இன் அந்த வேரியபிள் நேம் கொடுப்போம் அந்த ஆப்ஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்குள்ளே சம் வேல்யூஸ் இருக்குன்னா ஃபார் ஐ இன் ஏ அப்படின்னு கொடுப்போம். அந்த ஏக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ அது 1 by 1 ஐட்டம் பை ஐட்டமாக 1 by 1 ஐட்டமாக வேல்யூவை கெட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அன்டில் வேல்யூ வந்துட்டு எண்டு வேல்யூ வரைக்கும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும். அப்படியே ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். வேல்யூ வந்துட்டு நம்ம எண்ட் வேல்யூ வந்துட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம், உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். நான் ஐடியல் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட் மோட் பார்க்கறதுனால ஃபைலில் நியூ ஃபைல் எடுத்துக்கோங்க. Ctrl S கொடுத்துக்கிறேன். choose any folder, file name loops.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா while ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். while ப்ரோக்ராம். இப்போ இந்த while லூப்பிங்கில் இப்போ நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நார்மலாக நான் 5 வேல்யூஸை இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நான் டோட்டல் மார்க்ஸ் அண்டு 5 சப்ஜெக்ட்ஸோட டோட்டல் மார்க்ஸும் ஆவரேஜும் நான் கெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா we have to use 5 வேரியபிள்ஸ். பட் இங்கே பார்க்கும்போது லூப் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸிங் சிங்கிள் வேரியபிள் கெட்டிங் மோர் தென் 1 வேல்யூஸ். அதனால் சிங்கிள் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில். இப்போ while பொறுத்த வரைக்கும் இனிஷியல் வேல்யூ நம்ம ஸ்டார்ட் பண்ணும் லூப்பிங்கில். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ எந்த வேல்யூலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 0 கொடுக்கலாம், ஆர் 1 கொடுக்கலாம், எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் 0 கொடுக்குறேன், இல்லை 1 கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ while இப்போ இன்னொன்று நம்ம டோட்டல் ஆட் பண்ணுறதுக்காக டோட்டல் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ whileன்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஐ லெஸ் தென் இப்போ 5 சப்ஜெக்ட்னால 5 கொடுத்தீங்கன்னா இப்போ லெஸ் தென் 1லேருந்து 4 வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். 4 டைம்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஈக்குவல் 5ன்னு கொடுத்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் நீங்கள் 1ன்னு ஸ்டார்டிங் இனிஷியல் வேல்யூ 1 கொடுத்தீங்கன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிக்கோங்க. 0 கொடுத்தீங்கன்னா லெஸ் தென் யூஸ் பண்ணிக்கிட்டாலே ஓகே தான். இப்போ கோலன் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நான் மார்க்குன்ற வேரியபிள் சிங்கிள் வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். கெட்டிங் யூசர் இன்புட் இன்ட் ஆஃப் இன்டீஜர் வேல்யூவாக தான் கொடுக்க போகிறேன் மார்க்ஸ். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் தி மார்க். ஓகே, எத்தனை டைம்ஸ் லூப் என்டர் இப்போ 5 டைம்ஸ்னால் 5 டைம்ஸ் என்டர் தி மார்க் கேட்கும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணி வைக்க போகிறோம், அது அப்டேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னா டோட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் மார்க் டோட்டலோட ஆட் பண்ணி டோட்டலே அப்டேட் ஆகும். ஃபைனலாக ஆட் பண்ண வேல்யூவை நம்ம கெட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ நம்ம இது எப்படி வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகும், இனிஷியல் வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா இனிஷியல் வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும் ஸ்டார்டிங் வேல்யூவை, தென் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா வி ஹாவ் டு இன்க்ரிமெண்ட். இப்போ பைத்தான் வந்து does not support தி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அதுக்கு இன்ஸ்டடாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ i + = 1 ஒவ்வொரு டைமும் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு வேல்யூ ஆட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போது லெஃப்ட் சைடு இப்போ டெர்மினேட் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆஃப்டர் 5 வந்துட்டு உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும். இப்போ ஃபைனலாக நம்ம டோட்டல் மார்க்ஸை கெட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஆவரேஜ் இப்போ கெட் பண்ண போகிறோம். ஏவிஜி average is equal to total divided by how many subject 5, அதனால் 5ன்னு கொடுத்துக்கலாம். தென் இப்போ ரெண்டுமே நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு இங்கே இப்போது பிரிண்ட் பண்ணிக்கலாம் TOT. ஓகேங்களா. தென் ஆவரேஜ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏவிஜி. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்டர் தி மார்க்ஸ் 5 டைம்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன், செகண்ட் மார்க் கொடுக்குறேன், தேர்ட் மார்க் கொடுக்குறேன், ஃபோர்த் மார்க் கொடுக்குறேன், அண்ட் தென் 5th மார்க் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ டோட்டல் மார்க்ஸும் ஆவரேஜும் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. இது இப்போது நம்ம யூஸிங் சிங்கிள் வேரியபிள். இப்போ லூப் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 சப்ஜெக்ட் மார்க்கு நீங்கள் அது யூஸ் பண்ணணும்னா 5 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ மார்க்குன்ற சிங்கிள் வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி கெட்டிங் மோர் தென் வேல்யூ. இப்போ 5 மார்க்ஸ் தான் வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் 10 மார்க்ஸ் கொடுக்கலாம், இல்லை 20 மார்க்ஸ் கொடுக்கலாம், இல்லை 30 மார்க்ஸ் கொடுக்கலாம். எவ்வளோ வேணாலும், எவ்வளோ வேல்யூ கான்செப்ட்ஸ் வைஸாக யூஸ் பண்ணுறனால இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா 5 சப்ஜெக்ட் மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும் அப்படின்ற ரீசனுக்காக இப்போ 5ன்னு டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்துட்டு எனி நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கெட் பண்ணணும் அப்படின்னா என்னன்ற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ யூசர் இன்புட், அதை பொறுத்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா i ≤ 5னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு 1ன்னு எடுத்துக்கும் i வேல்யூ, தென் ≤ 5. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்கனால ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டு என்டர் தி மார்க்னு கேட்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம கொடுப்போம். அந்த கொடுக்குற மார்க் இப்போ எங்கே ஸ்டோர் ஆகும்னா மார்க்குன்ற வேரியபிள் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. இப்போ அந்த மார்க் வந்துட்டு இப்போ டோட்டல் இனிஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. இப்போ 0 + மார்க் இதோட ஆட் ஆகும். ஓகேங்களா. இப்போ 0 + மார்க் இதோட ஆட் ஆகும். இப்போ இதோட ஆட் ஆகும்போது இப்போ டோட்டல் வந்துட்டு இனிஷியல் வேல்யூ என்னது, டோட்டல் இப்போ 0 + மார்க் வந்து 90. இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணி இப்போ TOTயில் 90ன்னு அப்டேட் ஆகும். முன்னாடி 0ன்னு இந்த வேல்யூ இப்போ 90யாக அப்டேட் ஆகும். இப்போ உங்களுக்கு லூப் வந்துட்டு இங்கே ஆட் ஆகும். இங்கே ஆட் ஆகும்போது i = i + 1ன்னா ஆல்ரெடி 0, இப்போ 1 வந்து ஆட் பண்ணிங்கன்னா 1. இப்போ ஆல்ரெடி 1 வந்துச்சா, ஓகே, ஆல்ரெடி 1. இப்போ 1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ஆக மாறும். ஓகேங்களா. இப்போ இங்கே செகண்ட் டைம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செக் பண்ணும் கண்டிஷன் 2 < 5. இப்போ 2 < 5 கண்டிஷன் ட்ரூ. இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போது வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ ப்ரீவியஸாக வேல்யூ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இதோட ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே வந்து ரிமூவ் ஆகாது. இங்கே டோட்டலாக அப்டேட் ஆகிருக்கும். இப்போ 90 + 80 இப்போ ஆட் பண்ணால் இப்போ அப்டேட் ஆகிருக்கும். 170யாக அப்டேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 + 1 இப்போ 3 அங்கே மாறிடும். அப்போ திரும்ப இங்கே 3 < 5 மாறும். இப்போ தேர்ட் டைம் மார்க் கேட்கும். இப்போ அதோட அப்டேட் ஆகும். அடுத்தது வந்துட்டு 4 வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஆட் ஆகும். அகெயின் இப்போ 4 < 5 கண்டிஷன் செக் பண்ணும். இதுவும் கண்டிஷன் ட்ரூ. இப்போ திரும்பி இப்போ 4th டைம் மார்க் கேட்கும். மார்க்கோடது அப்டேட் ஆகும். அடுத்து 5th டைம் 5ன்னு கொடுப்போம். 5 இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும், ஆட் ஆகும். இங்கே 5 < 5 திஸ் ஆல்சோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கனால திரும்பி உங்களுக்கு ஒரு வேல்யூ கேட்கும். அந்த வேல்யூ ஆட் ஆகி டோட்டலாக அப்டேட் ஆகிருக்கும். இப்போ திரும்பி உங்களுக்கு ஆட் ஆகும் 6ன்னு. இப்போ இங்கே உங்களுக்கு கண்டிஷன் செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனோடனே தான் உங்களுக்கு லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகும். டெர்மினேட் ஆகிட்டு நம்ம இங்கே ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். டோட்டல் மார்க் ஃபைனலாக என்ன டோட்டல் வேல்யூ இருந்துச்சோ அது 5ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜ் ஸ்டோர் ஆகி ஏவிஜின்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகிடும்.
இப்போ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும், டோட்டல் மார்க்ஸும் ஆவரேஜும் பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ லூப்போட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணி மூதூன் வேல்யூவை கெட் பண்ணி அதை ஆட் பண்ணி நம்ம ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது அப்படியே நீங்கள் ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணலாம். இப்போ வைலை விட ஃபார் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபாருக்கு வந்து இனிஷியல் வேல்யூ நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் நான் போடுறேன். இது ரேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணுற ஃபார். இப்போ ரேஞ்சில் இதே நான் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 யூஸ் பண்ண வேண்டாம், 0,5. இப்போ 1 யூஸ் பண்ணிங்கன்னா 0,6ன்னு கொடுக்கணும். ஏன்னா அது டிஃபால்ட்டாகவே லெஸ்ஸனாக தான் எடுத்துக்கும். இங்கே நம்ம வந்து ரேஞ்ச் மெத்தடில் பேராமீட்டராக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்துட்டு இப்போ வைல் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஆப்ரேட்டாக யூஸ் பண்ணுவோம். இங்கே ரிலேஷன் ஆப்ரேட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், இங்கே நார்மலாக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ 0<5 அப்படி தான் எடுத்துக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்படி எடுத்துக்கணும்னா 0<5, அடுத்து 1<5, அடுத்து 2<5, 3>5 அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ 1<5 until 1<5, தென் 2>5 இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே until 4>5 வரைக்கும் எடுத்துக்கும். ஓகேங்களா, 5 வந்து எடுத்துக்காது, உங்களுக்கு இதிலே 5 டைம்ஸ் கிடச்சிரும். இதே மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும். நோ நீட் டு இன்க்ரிமெண்ட் த வேல்யூ. இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சேம் தான், இதே சேம் அவுட்புட் தான். இருங்க, இங்கே வந்து நம்ம கோலன் யூஸ் பண்ணணும். கோலன் யூஸ் பண்ணாமல் இருக்கனால எரர் வருது. பாருங்க, கேட்குதுங்களா? இப்போ சேம் அதே வேல்யூவே கொடுக்குறேன், 9967 சேம் அவுட்புட்ஸ் தான் ரெண்டுக்குமே. ஓகேங்களா, அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? இப்போது வைல்லையும் வந்துட்டு யூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஃபார்லையும் யூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபார் வந்து ரேஞ்ச் மெத்தட் பார்த்தீங்கன்னா வைல் யூஸ் பண்ணுற எவ்ரி கான்செப்டும் ரேஞ்ச் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். அப்போ வைலுக்கும் ஃபாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கெட்டிங் யூசர் இன்புட் கெட் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நீங்கள் ஃபாரே யூஸ் பண்ணலாம், அந்த ரேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணி. இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வைலை கம்பேர் பண்ணும்போது. அப்போ வைல் வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நாட் ஈக்குவல் அந்த மாதிரி பர்பஸ். இப்போ திரும்ப வைல் தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பின் நம்பர் இப்போ நான் தரேன். ஓகேங்களா, இப்போ ஒரு நம்பர் யூஸ் பண்ண போகிறேன். கெட்டிங் யூசர் இன்புட் input of இப்போ என்டர் தி பின் நம்பர். ஓகேங்களா, இந்த மாதிரி பின் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வைலுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பின் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு நம்ம இருந்துச்சுன்னா, இப்போ நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா திரும்பி அகெயின் எனக்கு கேட்கணும். இப்போ நம் இஸ் ஈக்குவல் டு input of இப்போ நம்ம இது எப்படி கேட்கலாம்? இப்போ தப்பாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்டர் தி கரெக்ட் பின் நம்பர். ஓகேவா, இந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஓகேங்களா, இன்கேஸ் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் நம்ம பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஈக்குவலாக நாட் ஈக்குவலாக தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் இப்போது பைத்தான் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் லூப்பிங்க்கு எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த கான்செப்டுக்கு தேவைனால நான் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட் வரும், நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வைல்குள்ளே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதுக்குள்ளே நான் இப்போ வெல்கம் இப்போ பிரியான்னு இருக்கு வச்சுங்களா, வெல்கம் பிரியா அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பின் நம்பர் நான் கரெக்டாக போட்டேன்னா ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு எல்ஸ் பார்ட்டுக்கு போய்டும். எல்ஸ் பார்ட் போய்ட்டு வெல்கம் பிரியா அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா, இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி ராங் பின் நம்பராக கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு என்டர் தி கரெக்ட் பின் நம்பர். நீங்கள் கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் ரிப்பீட்டடாக, இதுதான் லூப்பிங். கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஸ் பார்ட் போயிட்டு டெர்மினேட் ஆகிடும்.
ஓகேங்களா? இந்த மாதிரியான பர்பஸ்க்கு வைல் தான் சூட்டபிளாக இருக்கும். இதை நம்ம ஃபாரில் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் டிஃப்ரென்ஸ் வைலுக்கும் ஃபாருக்கும். இந்த மாதிரி நம்ம ஈக்குவல் நாட் ஈக்குவல் கம்பேரிசன் பண்ணும்போது அது ஃபாரில் யூஸ் பண்ண முடியாத இருக்கிற கண்டிஷன் செக் பண்ணுறது எல்லாமே வைலில் யூஸ் பண்ணலாம். ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் எவ்ரிதிங் இங்கே கம்பேர் பண்ணலாம். அங்கே ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா டிஃபால்ட்டாகவே லெஸ் தென் கிரேட்டர் தென் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபாரில் இன்னொரு டைப் நான் பார்த்தோம், வித்தவுட் ரேஞ்ச். அது எப்படி யூஸ் பண்ணுறது? ரேஞ்ச் மெத்தட் ஃபாரில். இப்போ நான் ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன் ஏல. இல்லை எந்த மாதிரியான வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ நியூமரிக் வேல்யூஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இப்போ நார்மலாக நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு அப்படியே லிஸ்ட்டாக தான் எனக்கு கிடைக்கும். நான் எப்படி இப்போ கொடுத்துருக்கணும் எனக்கு அப்படியே தான் கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், கெட்டிங் 1 by 1 1 by 1 எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது இந்த ஃபார் ஐ இன் ஏ. ஓகேங்களா? இது கொடுத்துட்டு print of I கொடுத்திங்கன்னா இப்போ 1 by 1 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிருக்குங்களா? பாருங்க 1 by 1 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த பர்பஸ்க்காக தான். இப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இது லிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை டியூப்பில் கூட இருக்கலாம். இதான் கலெக்ஷன்ஸ் டேட்டா. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் டேட்டா இது எப்படின்னா மோர் தென் 100 வேல்யூஸ், எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ வேல்யூவாக இருந்தாலும் கெட்டிங் 1 by 1. நான் 1 by 1 கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபார் ஐ இன் இந்த என்ன கலெக்ஷன்ஸ் ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ பை இண்டெக்ஸ் வேல்யூவாக இண்டெக்ஸாக 1 by 1 உங்களுக்கு கெட் பண்ணி டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இந்த பர்பஸ்க்காக தான் ஃபார் வித்தவுட் ரேஞ்ச் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.